before starting this question, first 21 sums, அதாவது exercise 10 பாயிண்ட்ல இருக்கிற first 21 questions நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லையும் தரேன். அதை பார்த்துட்டு you can continue here so that it will be better for your understanding. சரியா? So now we can get into this video. Find the derivative with tan inverse of this one with respect to tan inverse of this term. ஸோ இங்கே வந்து உனக்கு ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் சம் போட்ட மாதிரி தான் ரெண்டு கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. ஸோ யூ ஆர் கோயிங் டு டேக் ஒன் ஆஸ் யூ அண்ட் அனதர் ஒன் ஆஸ் வி. சரியா? ஸோ இது அதாவது யூ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் பை 1 + காஸ் எக்ஸ்னு எடுத்துக்கோ. அண்ட் தென் இதை வந்து வின்னு எடுத்துக்கோ. இட் இஸ் கோயிங் டு பி சேம் லைக் ஜஸ்ட் கொஸ்டின்லேருந்து அப்படியே காப்பி பண்ணு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கொடுத்துருக்கிறத ஒன்றை வந்து யூனும் இன்னொன்று வந்து வி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நீ பண்ணுறது. சரியா? இப்போ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம் இருக்குல்லப்பா, அதாவது சைன் எக்ஸ் பை 1 + காஸ் எக்ஸ், இதை ஆல்ரெடி நம்ம ஒரு சம்மில் வந்து வேறு மாதிரி எழுதியிருக்கோம். எப்படி எழுதிருக்கோம் ஞாபகம் இருக்கா? அதாவது சைன் எக்ஸ் பை 1 + காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸை வந்து ஐ கேன் ரைட் இட் ஆஸ் 2 sin x by 2 cos x by 2. அதாவது sin 2xக்கான ஃபார்முலா இது. sin 2xக்கான ஃபார்முலா வந்து 2 sin x cos x. அந்த 2x வந்து நான் ரைட் சைடில் கொண்டு வந்தேன்னா இட் வில் பி கன்வெர்டட் ஆஸ் x by 2 cos x by 2னு வரும். இந்த சேம் வே 1 + cos xமே வந்து இட் இஸ் நத்திங் பட் 2 cos ஸ்கொயர் x by 2 அப்படின்னு எழுதலாம். சரியா? இது எல்லாமே ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி தான். சரியா? அதாவது இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக 1 + cos 2xன்னு இருக்கும். அது இங்கே வரும்போது x by 2ஆக மாறிடும். இப்போ நல்லா பாரு, 2 2 கேன்சல் ஆகிடும். ஒரு காஸ் எக்ஸும் கீழே இருக்கிற காசும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்கும்? sin x by 2 by cos x by 2 இருக்கும், விச் இஸ் நத்திங் பட் யுவர் tan x by 2. அதாவது இது எந்த டேர்ம் அப்படின்னா இங்கே யூவில் ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம். நல்லா கவனி, யூவில் ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம். இப்போது யூ என்ன ஆகும்? யூ ஈக்குவல் டு tan inverse of இந்த bracket இருக்கிற term பதிலாக I can write tan x by 2வா. அப்போ tan inverseம் tanம் கேன்சல் ஆகிட்டு you will be getting only u equal to x by 2 மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? x by 2 மட்டும் தான் கிடைக்கும். இப்போ u வந்து x by 2 கிடச்சிச்சு அப்படின்னா உனக்கு du by dx என்ன வரும்? வெறும் 1 by 2 தானே வரும். ஏன்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 தான். ஸோ u உடைய பார்ட்டு ஓவர். புரிஞ்சுதாப்பா? ஸோ tan இன்வர்ஸ் வெளியில் இருக்கிறதால ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டேர்மை நான் டேனாக எழுதினா தான் அது கேன்சல் ஆகும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே? ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அப் டு du by dx வரைக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதே ப்ராசஸை நீ என்ன பண்ணணும்? v கூட பண்ணணும். இப்போ எனக்கு யூவும் du by dxும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் யூக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும், அதாவது ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற டேர்முக்கு யூக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் விக்கும் பண்ண போகிறேன். ஆனால் v உள்ள ப்ராக்கெட் என்ன இருக்குன்னு பாரு, ப்ராக்கெட் உள்ள cos x by 1 + sin xன்னு இருக்கா? நல்லா பார்த்துக்கோ, வியில் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த டேர்ம் தான் இருக்குது. யூவில் பண்ணும்பொழுது ப்ராக்கெட்டுக்குள்ளே எனக்கு சைனும் காசும் இருந்ததால் நான் இந்த மாதிரி எழுதிட்டு டேன்னு கொண்டு வந்துட்டேன். இப்போ அதே மாதிரி இங்கேயுமே எனக்கு மேலே சைனும் கீழே காசும் இருந்தால் நான் இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அது எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னா cos xஐ வந்து ஐ கேன் ரைட் இட் ஆஸ் sin of pi by 2 minus xன்னு எழுதலாம். ஏன் எழுதலாம்? வாட் இஸ் sin 90 - x காசா? அதனால் நான் மாற்றி எழுதியிருக்கேன். இந்த சேம் வே டினாமினேட்டரில் இருக்கிற இந்த sin xையுமே ஐ கேன் ரைட் இட் ஆஸ் cos of pi by 2 minus xன்னு எழுதுகிறேன். இது ஏன் எழுதுன்ற ரீசன் முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏன் எழுதுறேன்னா sin x by 1 + cos xன்னு எழுதி நான் சிம்ப்ளிஃபை பண்ணால் தான் எனக்கு tan x by 2 வரும். எனக்கு tan வந்தால் தான் அது tan இன்வர்ஸ் கூட கேன்சல் ஆகிட்டு எனக்கு வீக்கான ஒரு டேர்ம் கிடைக்கும். ஸோ அதுதான் பர்பஸ். எதுக்கு பண்ணுறேன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. ஸோ cos xை நான் sin pi by 2 minus xனும் sin xை cos pi by 2 minus xனும் நான் வந்து எழுதுகிறேன். இப்போ ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணால் இது ரெண்டும் சேம் தானே உனக்கு. அதாவது இங்கே இருக்கிற இந்த டேர்மும் இங்கே இருக்கிற இந்த டேர்மும் சேம் தான். பட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது இங்கே என்ன இருக்குது? pi by 2 minus x இருக்குது. இங்கே என்ன இருக்குது? வெறும் x மட்டும் தான் இருக்குது. இப்போ ரைட் சைடில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து நீ சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கல, அதே மாதிரி இதை எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலான்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற டேர்மை நீ வந்து என்ன பண்ணுற? ஆஃப் பண்ணுற. ஆஃப்னா என்னது? டிவைடிங் பை 2 பண்ணுற. இங்கே எக்ஸ் இங்கே என்னவா மாறி இருக்குது? x by 2 மாறி இருக்குல்ல. அதே மாதிரி டினாமினேட்டர் எக்ஸும் உனக்கு இங்கே என்னவா மாறி? x by 2 மாறி இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற டேர்மை நீ வந்து என்ன பண்ணணும்? by 2 அப்படின்னு போடணும். அப்படி போடும்பொழுது இங்கே 1 by 1 அப்படியே தான். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 2 இருக்கா? ஸோ 2 sin x by 2 இருக்கா? ஸோ sin போட்டுட்டு இங்கே இருக்கிற ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற டேர்மை by 2 அப்படின்னு போடணும். அப்போ pi by 2 இருக்குது. அப்போ இட் வில் பிகம் வாட்? pi by 4ஆக மாறும். அண்ட் தென் திஸ் வில் பிகம் x by 2ஆக மாறும். என்ன பண்ணுறேன்னு நல்லா புரிஞ்சுக்கும். ஓகேவா? இங்கே இருக்கிறத அப்படியே தான் காப்பி பண்ண போகிறேன். இங்கே x by 2க்கு பதிலாக pi by 4 minus x by 2 போகிறேன். இந்த சேம் வே காஸ்க்கு அதே தானே வரும். ஸோ cos of
pi by 4 minus x by 2 whole divided by 2 cos square pi by 4 minus x by 2. ஸோ இங்கே இருக்கிற இந்த டேர்ம்ஸ் தான் இங்கேயும் வரும் ஓகேவா. ஆனால் இங்கே x by 2க்கு பதிலாக யூ நீட் ரைட் pi by 4 minus x by 2. அதாவது இதை என்டையராக நான் வந்து by 2வால் டிவைட் பண்ணுறேன். அப்போ இந்த pi by 2 pi by 4ஆக மாறும், xன்றது x by 2ஆக மாறும். அதுதான் பண்ணியிருக்கேன். which is equal to. ஸோ இங்கே என்ன இருக்குது உனக்கு tan of x by 2 இருக்கா. ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு ரைட் நவ் tan of ப்ராக்கெட்டுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது pi by 4 minus x by 2 தான் இருக்குது. இதுதான் வந்து vக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டேர்ம். ஓகே, இப்போ இதை எடுத்து அப்படியே வியில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் v equal to tan inverse of இந்த டேர்ம் எழுதுவியா. ஸோ என்ன வரும் tan of pi by 4 minus x by 2 கிடைக்கும். ஸோ tan inverse on tan கேன்சல் ஆகிட்டு உனக்கு வெறும் என்ன கிடைக்கும் pi by 4 minus x by 2 மட்டும் கிடைக்கும். இதுதான் வந்து உன்னுடைய v. இப்போ இதில் dv by dx கண்டுபிடி. அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். மைனஸ் எக்ஸ் பை 2 பண்ணால் மைனஸ் 1 by 2. ஏன்னா எக்ஸை பண்ணால் 1 தானே. ஸோ டிவிஏ பண்ணால் மைனஸ் 1 by 2 மட்டும் கிடைக்குது. ஆல்ரெடி நம்ம du கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ du by dx நான் தனியாக எழுதுகிறேன் பாரு. du by dx வந்து எனக்கு 1 by 2 ஆல்ரெடி கிடச்சிது. இப்போ கண்டுபிடிச்சது dv by dx, இது வந்து மைனஸ் 1 by 2. இப்போ நமக்கு என்ன தேவை du by dv தான் தேவை. du by dv தான் தேவை. அப்போ இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ du by dx டிவைடட் பை dv by dx. ஆல்ரெடி நம்ம நிறைய சம்மில் பண்ணியிருக்கோம் சரியா. டீட்டா பொறுத்து பண்ணோம், டீயை பொறுத்துலாம் பண்ணலாம், அதே மெத்தட் தான் இங்கேயும். ஸோ என்ன வரும் 1 by 2 டிவைடட் பை மைனஸ் 1 by 2 வரும். 2 2 கேன்சல் ஆகிட்டு உனக்கு 1 by மைனஸ் 1 வந்து வெறும் மைனஸ் 1 மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து உன்னுடைய 22nd கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்திருக்கும் எங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த கன்வர்ஷனில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏரோ மார்க்லாம் நான் போட்டிருக்கேன்ல, இந்த கன்வர்ஷனில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல உனக்கு வெறும் x by 2 மட்டும் வரும். அதாவது சைன் காஸ் கூட வெறும் x by 2 மட்டும் வரும். இங்கே உனக்கு சைன் காஸ் கூட pi by 4 minus x by 2 வரும் சரியா. அதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் u and v bracket terms. Okay, so I hope you understand this question. Now let us move to 23rd question. Now check question number 23. If y equal to sin inverse of x, then find y double dash. y double dash na என்னப்பா, y double dash na 2 times வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா d square y by dx square தான் கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா dy by dx கண்டுபிடி ஓகேவா. dy by dx. ஸோ dy by dxன்றது sin inverse of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வர்றது. ஸோ sin inverse of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உனக்கு என்ன வரும், நீ வந்து டேரெக்டாக எழுதலாம்ல. என்ன எழுதலாம் 1 by square root of 1 minus x square அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் வந்து sin inverse of x உனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வர்ற ஆன்சர். ஓகே, இப்போ இதிலேருந்து நீ என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு d square y by dx square தான் நீ கண்டுபிடிக்க போகிற. பட் பிஃபோர் தட் இதை வந்து நீ இப்படி எழுதிக்கோ, அதாவது 1 minus x square பவர் மைனஸ் 1 by 2ன்னு எழுதிக்கோ. ஏன் எழுதுறேன்னு தெரியுதா, ரூட்னா என்னப்பா 1 by 2. அதேமாதிரி இது டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே நியூமினேட்டரில் போனால் இட் வில் பிகம் வாட் மைனஸ். ஸோ உனக்கு பவர் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்ததுனா தான் நீ என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து அடுத்து டிஃப்ரென்ஷியேஷன் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு d square y by dx square கண்டுபிடி. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். பவரில் இருக்கிறது என்ன வரும், ஃப்ரண்ட்டில் வந்துருமா. ஸோ மைனஸ் 1 by 2 1 minus x square. அடுத்து என்ன பண்ணோம் மைனஸ் 1 by 2 மைனஸ் 1 பண்ணுவோம். அப்படி தானே பவரில் வந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத பண்ணோம். ஸோ உள்ளே இருக்கிறத பண்ணால் என்ன வரும் உனக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல. ஸோ அதை மறுபடியும் நீ பண்ணால் என்ன வரும் உனக்கு மைனஸ் 2xன்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதாப்பா, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x வரும். ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருக்கிறதால அந்த மைனஸுமே உனக்கு கூட வரும். புரிஞ்சுதா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 1 2 வந்து கேன்சல் பண்ணிவிடு. ஓகே, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கா. ஸோ என்டையர் டேர்ம் இஸ் கோயிங் டு பி ப்ளஸ் தான் வந்துடும். ஸோ எக்ஸ் ஆஃப் இந்த பவரில் இருக்க டேர்ம் என்ன ஆகுன்னு பாரு, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் மைனஸ் 3 by 2ன்னு வருமா. ஸோ பவர் நெகட்டிவ் இருக்கிறதால நான் இது வந்து டினாமினேட்டர் எழுதிடலாம். ஸோ எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 3 by 2 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அவ்வளோதான் உன்னுடைய ஆன்சர். இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுல்ல, இதை நீ சிம்பிளிஃபைலாம் பண்ண வேண்டாம். ஏன்னா பவர் வந்து உனக்கு 3 by 2ன்னு இருக்குது. ஸோ இது வந்து நீ அப்படியே விட்டுரும். ஸோ இதுதான் வந்து உன்னுடைய y டபுள் டேஷ். ஸோ ஒயில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா டபுள் டேஷ் கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணணும், அதை 2 times டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு dy by dx கண்டுபிடிக்கணும். அகெயின் அதை மறுபடியும் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உனக்கு d square y by dx square கிடைக்கும். அதுதான் வந்து உன்னுடைய y டபுள் டேஷ். இந்த பவரில் நெகட்டிவ் இருக்கிறதால டிஃப்ரென்சியேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணு.
ஓகேவா? ஸோ 2 2 கேன்சல் ஆகுது அண்ட் தென் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுன்றதால உனக்கு என்டையர் டேர்மே பாசிட்டிவில் தான் வரும். -3/2 அப்படின்னு பவர் கிடைக்கிறதால நான் என்ன பண்ணுறதை டினாமினேட்டரில் கொண்டு வந்து இப்படி எழுதி முடிச்சிருக்கேன். சரியா? இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஜஸ்ட் ஒரு 3-4 ஸ்டெப்ஸ்லேயே நீ வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, புரிஞ்சுதாப்பா? நெக்ஸ்ட் இப்போது 24th பார்க்கலாமா? இப்போ கொஸ்டின் நம்பர் 24 பாரு. இங்கே வந்து இஃப் y ஈக்குவல் டு இ பவர் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இ பவரில் வந்து ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் ஷோ தட் இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரூவிங் மெத்தட் தான். ஸோ கடைசியாக வந்து நம்ம இதில் அரைவல் பண்ணுவோம். சரியா? ஸோ என்னென்ன இங்கே இருக்குன்னு பாரு. y டேஷ் இருக்குது அப்படின்னா என்னது dy/dx. அதேமாதிரி இங்கே என்ன இருக்குது y டபுள் டேஷ் விச் இஸ் நத்திங் பட் d²y/dx². ஸோ 2 டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியிருக்கு இந்த கொஸ்டினில். ஸோ கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொடுத்துருது எழுதிக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? y ஈக்குவல் டு இ பவர் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். கிளியராக எழுதுப்பா. இ பவரில் வந்து இது எழுதணும். சரியா? இப்போது y டேஷ் கண்டுபிடி. y டேஷ்ன்றது என்னப்பா? dy/dx தான். ஸோ நான் அதேமாதிரி எழுதுகிறேன், dy/dx. இப்போது இ பவரில் tan இன்வர்ஸ் இருக்குல்ல, அதை பண்ணால் உனக்கு என்ன வரும்? அதே தான் வரும். நமக்கு தெரியும் இ பவரில் என்ன இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிடு. அண்ட் தென் இப்போ பவரில் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உனக்கு என்ன வரும்? tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பண்ணால் என்னப்பா வரும்? 1/1 + x² அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்போது இதில் நல்லா கவனி. y டேஷ் ஈக்குவல் டு இந்த என்டையர் ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் இந்த 1 + x² நான் y டேஷ் பக்கத்தில் கொண்டு போயிடுறேன். ஸோ அது எப்படி எழுதலாம்னா இ பவர் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 + x² y டேஷ் எழுதலாமா? சொல்கிறது புரியுதா? இங்கே இருக்கிற டிவைடு இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? மல்டிப்ளையில் வரும். ஸோ அதை தான் வந்து y டேஷ் கூட நான் எழுதியிருக்கேன். இப்போது அகைன் இந்த இ பவர் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னப்பா? அதுதானே உன்னுடைய y கொஸ்டினில், அதுதான் வந்து உன்னுடைய y. ஸோ விச் இஸ் நத்திங் பட் வாட்? யுவர் y தான். ஸோ இதை மட்டும் தனியாக எழுது. அதாவது 1 + x² y டேஷ் இஸ் ஈக்குவல் டு y. புரியுதா? அதாவது இ பவர் tan இன்வர்ஸே இல்லாமல் அதையுமே நான் yன்னு சொல்லிட்டு எழுதிட்டு என்டையர் ஈக்குவேஷனை நான் y டேஷில் கொண்டு வந்துட்டேன். இப்போது இதை செகண்ட் டைம் நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ண போகிறேன்னு பாரு. அகைன் எழுது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆன் போத் த சைட்ஸ்னே பண்ணு. சரியா? நீ வந்து எழுதிக்கோ, எழுதாமல் போடாத. ஓகே, இப்போது இது வந்து ரெண்டாக இருக்குது உனக்கு. அதாவது இது வந்து ஒரு டேர்ம், இது வந்து ஒரு டேர்ம். ஸோ தனித்தனியாக நீ வந்து யூவியில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 1 + x² வச்சுட்டு y டேஷ் பண்ணுறேன். y டேஷ்ன்றது என்னப்பா? dy/dx. ஸோ அதை நீ மறுபடியும் பண்ணால் உனக்கு என்ன வரும்? y டபுள் டேஷ் அப்படின்னு வரும். அண்ட் தென் y டேஷ் வச்சுட்டு ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம் பண்ணுறேன். ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம் பண்ணும்போது 1 பண்ணால் 0 வரும், x² பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? 2x கிடைக்கும். ஸோ லெஃப்ட் சைடு ஓவர். லெஃப்ட் சைடில் என்ன பண்ணிருக்குன்னு தெரியுதுல்ல? இதுதான் u'(v) + vu' பண்ணுவோம்ல, அதுதான் இது. சரியா? ஸோ லெஃப்ட் சைடில் ஓவர். ரைட் சைடில் y இருக்குது, அதனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணவனுக்கு என்ன வரும்? y டேஷ் கிடைக்கும். இப்போ நல்லா கவனி. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பொறுத்த வரைக்கும் y டபுள் டேஷ் இது அப்படியே வச்சுக்கோ, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத. 1 + x² y டபுள் டேஷ் இது அப்படியே வச்சுக்கோ. இப்போது இங்கே என்ன இருக்குது உனக்கு? 2x y டேஷ் இருக்கா? இந்த y டேஷுமே நீ லெஃப்ட்டில் கொண்டு வந்தால் -y டேஷாக மாறிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 0 வரும். இப்போது செகண்ட் டேர்மில் உனக்கு y டேஷ் காமனாக இருக்குது. ஸோ நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப் தான் எழுத போகிறேன் பாரு. 1 + x² y டபுள் டேஷ். ஃபஸ்ட்டு டேர்ம் சேஞ்ச் பண்ணாத. இதில் y டேஷ் வந்து உனக்கு காமனாக இருக்குது. ஸோ அதை நான் வெளியெடுத்தனா உனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? 2x - -1 y டேஷ் மட்டும் இருக்கும். புரியுது? அதாவது ஃப்ரண்ட்டில் போடுறது லாஸ்ட்டில் போட்டிருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். சரியா? ஸோ y டபுள் டேஷ்க்கு ஒரு டேர்ம் இருக்குது, y டேஷ்க்கு ஒரு டேர்ம் இருக்குது, ஈக்குவல் டு 0. ஸோ உனக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாரு, இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு கிடச்சாச்சு. ஸோ யூ கேன் ரைட் இட் ஆஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டுரு. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நீ 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற, தனித்தனியாக ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கேன்ல, இதை நீ இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இதை நீ 2 சைட்ஸுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா யூ வில் பி அரைவிங் அட் யுவர் ஃபைனல் ப்ரூஃப். ஓகேவாப்பா? இந்த கொஸ்டின் சிம்பிள் தானே உனக்கு. நீ ஜஸ்ட் அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதான், வேறு எதுவுமே கிடையாது உனக்கு. எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறான்னு பாரு, எந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணுறான்னு பாரு. இது ரெண்டும் ப்ராடக்ட்டில் இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வச்சுட்டு செகண்ட் பண்ணணும், செகண்ட் வச்சு ஃபஸ்ட்டு பண்ணணும். அது எல்லாமே வந்து நீ ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான். எதுவுமே வந்து உனக்கு நியூ கிடையாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இப்போது 25th கொஸ்டின் பார்க்கலாமா? இது கொஸ்டின் புரிஞ்சதில்லை உனக்கு? இப்போ கொஸ்டின் நம்பர் 25 பாருப்பா. இதுவுமே எக்ஸாக்ட்லி சேம் லைக் 24 தான். நீயே ட்ரை பண்ணுறதோ ட்ரை பண்ணு. உனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது சார், நானே ப்ரூவ் பண்ணுறேன் சார் அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீயே கூட ட்ரை பண்ணுறதுக்கு, ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு. சரியா? ஸோ நான் போடுறேன் பாரு இப்போது. ஸோ கொஸ்டின் என்ன இருக்குது? ஆஸ் யூஷுவல் y ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் எக்ஸ் பை √(1 - x² இருக்குது. ஓகேவா? ஸோ நீ என்ன பண்ண? ஃபஸ்ட்டு y1 கண்டுபிடி. அதாவது இங்கே வந்து போன சம்மில் y டேஷ்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே y1 y2 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம் தான் உனக்கு. y1 அப்படின்னாலும் உனக்கு dy/dx இல்லை
ஒய் டேஷ் அப்படின்னாலும் அதே தான் மீனிங் வரும். சரியா? அதே மாதிரி y2 ஆர் ஒய் டபுள் டேஷ் அப்படின்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், அதாவது 2 டைம் நீ பண்ணுற அப்படின்றது தான் அர்த்தம். சரியா? ஸோ அதை பற்றி நீ கன்ஃபியூஸ் ஆகிடாத. இது வந்து ஒய் டபுள் டேஷ், இது வந்து ஒய் டேஷ் தான், y1 y2 அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும், y1 கண்டுபிடி. அதாவது இந்த கொஸ்டினில் கொடுத்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டேர்மை லெஃப்ட்டில் கொண்டு வந்துடுறேன். சரியா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுறேன். இப்போ இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேஷன் 2 பக்கமும் நான் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாரு, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒய் இருக்கா, நான் வந்து y1 போட்டிருக்கேன்ல, இதை வந்து வேணாம், இது எடுத்துரு. இப்போது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வச்சுட்டு ஒய்யை பண்ணால் என்ன வரும், dy பை dx கிடைக்குமா? அப்படி இல்லைனா நீ y1 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஒய்யை வச்சுட்டு இந்த டேர்ம் பண்ணுறேன். அப்போ என்ன வரும் உனக்கு, ரூட்டை பண்ணால் என்னப்பா வரும், 1/2 ரூட்னு வருமா? போன சம்ம நிறைய தம்ம போட்டிருக்கோம் நம்ம இது மாதிரி. அதே மாதிரி உள்ளே இருக்கிற மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் உனக்கு மைனஸ் 2xன்னு வரும். புரியுதா? ரூட் எக்ஸை பண்ணால் என்னப்பா, டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ் தானே. ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். எக்ஸுக்கு பதிலாக உனக்கு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகே, தென் ரைட் சைடில் இருக்கிற சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை பண்ணால் உனக்கு 1/ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நான் இதை தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் தனியாக பண்ணுறேன் அண்ட் ரைட் சைடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் வந்து நீ யூவி ப்ராடக்ட்டில் இருக்குல்ல, ஸோ அதை அப்ளை பண்ணலாம். இப்போ என்ன ஆகும்னு பாரு, எல்லா டேர்ம்லேயுமே உனக்கு வந்து இந்த ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சம்திங் இருக்குல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, மல்டிப்ளை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆன் போத் த சைட்ஸ் அப்படின்னு பண்ணுறேன். சரியா? ஸோ 2 பக்கமும் நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஆகுன்னு பாரு, இந்த ரூட்டை மல்டிப்ளை பண்ணால் உனக்கு அதே நம்பர் தானே வரும். ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் √2 இன்ட்டு √2 என்னப்பா, வெறும் 2 தானே. அப்போ அதே மாதிரி √1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் இந்த √1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு வெறும் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் கிடைக்கும். இந்த dy பை dx ஐ கேன் ரைட் இட் ஆஸ் y1. கொஸ்டினில் கொடுத்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். இல்லை நீ இங்கே எழுதினாலும் எழுதலாம், இட் இஸ் யுவர் சாய்ஸ் தான். அடுத்து செகண்ட் டேர்மில் என்ன ஆகுன்னு பாரு, செகண்ட் டேர்மில் ஆல்ரெடி இந்த 2 உனக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேவா? தென் இந்த √1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை இது கூட மல்டிப்ளை பண்ணும்பொழுது டினாமினேட்டர் கூட அது கேன்சல் ஆகிட்டு வெறும் இந்த எக்ஸும் ஒய்யும் மட்டும்தான் இருக்கும். மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகே, தென் இங்கே வந்து வெறும் 1 தான் வரும். ஏன்னா இதை நீ மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு இது கேன்சல் ஆகிடும். புரிஞ்சுதா? இந்த √1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை நான் ஃபுல்லாகவே உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த டேர்ம் மட்டும்தான் கிடைக்கும். இப்போது அகெயின் நான் இதை என்ன பண்ணேன்னா, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் த சைட்ஸ். சரியா? அதே பண்ணுற மறுபடியும். இப்போ இதை வந்து என்ன பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாரு, ஃபஸ்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வச்சுட்டு y1 பண்ணால் என்ன கிடைக்கும், y2 கிடைக்கும். அடுத்து y1 வச்சுட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்மை பண்ணால் உனக்கு மைனஸ் 2x கிடைக்கும். அப்படி தானே? எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 2x வரும், 1 பண்ணால் 0 தான். ஸோ உனக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டு ஓவர். செகண்ட் பார்ட் நல்லா கவனி, இந்த மைனஸ் வந்து தனியாக எடுத்துக்கோ. ஓகே, மைனஸ் தனியாக எடுத்துக்கோ. எக்ஸை வச்சுட்டு y பண்ணால் என்ன வரும் உனக்கு, y1 கிடைக்குமா? அகெயின் y வச்சுட்டு எக்ஸை பண்ணால் உனக்கு வெறும் y மட்டும் தான் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 1 பண்ணால் 0. புரியுதா? நீ இங்கேயும் யூவி அப்ளை பண்ணுற, இங்கேயும் நீ யூவி அப்ளை பண்ணுற. ஏன்னா வந்து ப்ராடக்ட்டில் தான் இருக்குது. ஸோ உனக்கு இங்கே ஒரு 2 டேர்ம், இங்கே ஒரு 2 டேர்ம், டோட்டலாக 4 டேர்ம்ஸ் கிடைக்கும். இப்போ இதை நீ சிம்பிளிஃபை பண்ணாலே உனக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த ஷோ தட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா? இப்போ என்ன ஆகுன்னு பாரு, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் y2 இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணு, மைனஸ் 2x y1, இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போ, மைனஸ் எக்ஸ் y1 அண்ட் தென் மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் போட போகிறேன். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் y2, இது ரெண்டும் சேம் டேர்ம் தானே, நான் ஆட் பண்ணலாம்ல. இதுவுமே xy1, இதுவும் xy1 தான். ஸோ மைனஸ் 2 மைனஸ் 1 வில் பிகம் மைனஸ் 3 xy1, எக்ஸ்ன்னு போடுவோம், xy1 அண்ட் லாஸ்ட்டில் மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் அவங்க வந்து கொஸ்டினில் கேட்டது. தட்ஸ் ஆல் வித் கேன் ரைட் என்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டுக்கோ. அவ்வளோதான் உன்னுடைய ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ எப்போவுமே வந்து நீ அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே வச்சுட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா வேலைக்கு ஆகாது. அதனால் நீ என்ன பண்ணுற, எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக y1 y அந்த டைமில் கொண்டு வந்துட்டு அப்படின்னா நீ செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் போகும்போது உனக்கு அது ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டினில் பண்ண மாதிரி போன கொஸ்டின் அப்படி தான் பண்ணேன். சரியா? அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு 2-3 டைம்ஸ் நீ கண்டிப்பாக போட்டுப்பாரு. அப்போ தான் வந்து உனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா ஷோ தட் எப்போவுமே வந்து எந்த ஒரு சாப்டர் வந்தாலுமே உனக்கு ஷோ தட் ப்ரூவ் தட் அப்படின்னு கொடுத்துருந்தாலே யூ கேன் கன்சிடர் இட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான்.
ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் இப்போ 26 கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ கொஸ்டின் நம்பர் 26 பாரு. இது வந்து உனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ரெண்டுமே டீட்டாவில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 1 மைனஸ் காஸ் டீட்டா கொடுத்துருக்காங்க. தென் ப்ரூவ் தட் அட் டீட்டா ஈக்குவல் டு பை பை 2 ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு 1 பை ஏ. அதாவது ஒய் டபுள் டேஷில் நீ டீட்டா பை பை 2 சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கான ஆன்சர் வந்து 1 பை ஏ வரணும் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒய் டபுள் டேஷ் நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ சொல்யூஷன். ஸோ நான் எப்படி எழுதுறேன்னு பாரு. ஏன்னா ரெண்டுமே வந்து உனக்கு டீட்டாவில் இருக்குப்பா. சரியா? அப்போ நீ என்ன பண்ணணும்? டீட்டா பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு யூ கேன் ஸ்டார்ட் டிஎக்ஸ் பை டி டீட்டா பண்ணு. ஓகேவா? ஏ ஆஃப் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டான்னு இருக்குது. ஸோ ஏ வந்து ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதை வந்து நீ தனியாக அப்படியே வெளில வச்சுக்கோ. ப்ராக்கெட்டு உள்ளே இருக்கிறத பண்ணு. டீட்டா பண்ணால் என்ன வரும்? 1 வரும். சைன் டீட்டாவை பண்ணால் யூ வில் பி கெட்டிங் காஸ் டீட்டா. சரியா? ஸோ டிஎக்ஸ் பை டி டீட்டா ஈக்குவல் டு ஏ ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் டீட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி dy பை டி டீட்டா கண்டுபிடி. ஸோ இங்கே வந்து ஏ இருக்கா? ஏ தான் வரும். மைனஸ் காஸ் டீட்டா. அப்போ என்ன வரும்? காஸ் டீட்டா பண்ணால் மைனஸ் சைன் டீட்டா வருமா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி வெறும் ஏ சைன் டீட்டா தான். ஓகே, நமக்கு இப்போ என்ன தேவை? dy பை dx தான் தேவை. அப்போ என்ன பண்ணணும்? நீ dy பை டி டீட்டா நிறைய சம்ஸில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. dx பை டி டீட்டா மேலேயும் கீழும் டி டீட்டாவில் டிவைட் பண்ணனா உனக்கு அது கிடைக்கும். இப்போ dy பை டி டீட்டா தான் நமக்கு ஏ சைன் டீட்டா. ஓகே, அண்ட் தென் திஸ் dx பை டி டீட்டா தான் உனக்கு இந்த டேர்ம், அதாவது ஏ ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் டீட்டா. இப்போது ஏ1 நீ கேன்சல் பண்ணிடலாம். உனக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? வெறும் சைன் டீட்டா பை 1 ப்ளஸ் காஸ் டீட்டா இருக்குது. இதுதான் உன்னுடைய dy பை dx. புரிஞ்சுதா? இதுதான் உன்னுடைய dy பை dx. இப்போ நல்லா கவனி, எனக்கு என்ன தேவை? டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் தேவை. ஓகேவா? அதுதானே ஒய் டபுள் டேஷ். ஒய் டபுள் டேஷ்னால் என்ன? டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் தேவை. அப்போது நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, உனக்கு dy பை dx தான் நீ கண்டுபிடிச்சிருக்க. ஆனால் உனக்கு வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே டீட்டாவில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலான்னா டி பை டி டீட்டா ஆஃப் dy பை dx இதை தான் கண்டுபிடிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. டேரெக்டாக நீ எக்ஸால் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு இது வேணும்னா நீ எக்ஸை பொறுத்து பண்ணணும். ஆனால் உனக்கு இது ஒரு டேர்ம்ஸ் எக்ஸில் இல்லாமல் டீட்டாவில் இருக்குது. ஸோ இந்த என்டையர் டேர்மை நான் வந்து எதை பொறுத்து பண்ணுறேன்? டீட்டாவை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ சைன் டீட்டா பை 1 ப்ளஸ் காஸ் டீட்டான்றது உனக்கு u பை v ஃபார்மில் இருக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம பண்ணுற அதே ஃபார்மத்தை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணுவேன். சரியா? 1 ப்ளஸ் காஸ் டீட்டா த ஹோல் ஸ்கொயர். அண்ட் தென் டினாமினேட்டரை வச்சுட்டு நியூமரேட்டரை பண்ணணும். சைன் டீட்டா பண்ணால் என்ன வரும்? உனக்கு வெறும் காஸ் டீட்டா தான் வரும். அண்ட் தென் மைனஸ் நியூமரேட்டரை வச்சுட்டு டினாமினேட்டரை பண்ணணும். ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற 1 ப்ளஸ் காஸ் டீட்டாவில் 1 பண்ணால் உனக்கு 0 வந்துடும். காஸ் டீட்டா பண்ணால் உனக்கு மைனஸ் சைன் டீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து உனக்கு uv, அதாவது u பை வியில் பண்ணால் வரக்கூடிய டிஃப்ரென்சியேஷன். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நல்லா கவனி, உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோ. 1 இன்ட்டு காஸ் டீட்டா என்ன வரும்? காஸ் டீட்டா வருமா? அண்ட் தென் காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டாவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா யூ கேன் ரைட். தென் த டினாமினேட்டர் இட்ஸ் ரிமைன்ஸ் சேம், அதை டிஸ்டர்பே பண்ணாது இப்போதைக்கு. ஓகே, இப்போ என்ன ஆகுன்னு பாரு. இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும், 1. ஸோ 1 ப்ளஸ் காஸ் டீட்டா பை 1 ப்ளஸ் இது ஸ்கொயர்ப்பா 1 ப்ளஸ் காஸ் டீட்டா த ஹோல் ஸ்கொயர். இப்போது ரெண்டு டேர்மும் சேம் தானே நியூமரேட்டர் டினாமினேட்டரில். ஸோ ஒரு 1 ப்ளஸ் காஸ் டீட்டா பவரில் கேன்சல் ஆகிட்டு உனக்கு ரிமைனிங் இன்னும் ஒரே ஒரு 1 பை 1 ப்ளஸ் காஸ் டீட்டா மட்டும் இருக்கும். புரிஞ்சுதா? இது மட்டும் இருக்கும். இதுதான் வந்து உன்னுடைய டி பை டி டீட்டா ஆஃப் dy பை dx. இப்போ எனக்கு டி பை டி டீட்டா ஆஃப் dy பை dx தான் நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு என்னப்பா தேவை? நமக்கு தேவைப்படுறது இதுதான். ஏற்கனவே சொன்ன மாதிரி டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் தான் தேவை. இப்போ இதை நான் வந்து dx பை டி டீட்டாவில் டிவைட் பண்ணால் எனக்கு இது கிடச்சிரும். அப்படி தானே? இப்போ dx பை டி டீட்டா ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட்லேயே போட்டிருக்கோம். ஸோ என்ன போட்டிருக்கோம்? இதுதான் ஏ ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் டீட்டா இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து உன்னுடைய dx பை டி டீட்டா. ஸோ அதை வந்து அப்படியே இது ஏ ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் டீட்டா. இப்போது டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர், அதாவது இதுதான் வந்து உன்னோட ஒய் டபுள் டேஷ். இதை இதால் டிவைட் பண்ணணும். சரியா? ஸோ 1 பை 1 ப்ளஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை ஏ ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் டீட்டா. இப்போ இதுவும் டினாமினேட்டர் தான், இதுவும் டினாமினேட்டர் தான். அப்போ என்ன வரும்? உனக்கு மேலே 1 மட்டும் இருக்கும், கீழே வந்து ஏ ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதுதான்ப்பா உன்னுடைய ஒய் டபுள் டேஷ். சரியா? இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க பாரு. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, அட் டீட்டா ஈக்குவல் டு பை பை 2
y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 1/aன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும் இந்த கொஸ்டினில் அட் தீட்டா ஈக்குவல் டு π/2 சப்ஸ்டியூட் பண்ண y டபுள் டேஷ் என்ன வரும் 1/a ஆஃப் 1 ப்ளஸ் cos π/2 the whole square வரும். cos 90 வேல்யூ என்னப்பா 0 தானே. அப்போ என்ன வரும் 1/a ஆஃப் 1 ப்ளஸ் 0 the whole square வரும், which is nothing but what only 1/a மட்டும் தான் கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் வித் யுவர் ஆன்சர். யூ கேன் ரைட் ஹென்ஸ் ப்ரூவ்டு. அதாவது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீ டபுள் டேஷ் கண்டுபிடிக்கிறதோட ஸ்டாப் பண்ணாமல் அதில் வந்து தீட்டாவோட வேல்யூ π/2 சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு 1/a வருது அப்படின்னு நீ வந்து ஃபர்தராக ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தான கொஸ்டின் தான். ஏன்னா இது வந்து உனக்கு எக்ஸும் ஒய்யும் வந்து தீட்டாவை பேஸ் பண்ணியிருக்கிறதால நமக்கு லேட் ஆகிடுச்சு y டபுள் டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ தட் இஸ் த ரீசன். புரிஞ்சுதாப்பா இந்த கொஸ்டின்? அகைன் சொல்கிறேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினெட்லாக ஒரு 2 times இல்லை 3 times போட்டு பார்த்தா அப்படியே மைண்டில் நின்றோம். சரியா? நெக்ஸ்ட் இப்போ 27th கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ கொஸ்டின் நம்பர் 27 பாருப்பா. இதுவுமே வந்து ப்ரூவ் தட் தான். ஓகேவா? ஸோ இஃப் sin y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் a ப்ளஸ் ஒய் தென் ப்ரூவ் தட் திஸ் ஒன். ஓகேவா? ஸோ a இஸ் நாட் ஈக்குவல் டு n பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. sin y ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்களா? சரியா? sin y ஈக்குவல் டு எக்ஸ் சைன் ஆஃப் a ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸை தனியாக எழுது. நான் என்ன பண்ணுறேன் நல்லா கவனி. நான் வந்து எக்ஸை ஒரு பக்கம் எழுதுறேன். அதாவது எக்ஸை வச்சுட்டு இந்த sin a ப்ளஸ் ஒய் கீழே கொண்டு வரேன். அப்போ உனக்கு என்ன வரும் sin y பை sin a ப்ளஸ் ஒய் கிடைக்குமா? சொல்கிறது புரியுதா? நான் தனித்தனியாக பண்ண போகிறதில்ல. இதை வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு sin y பை sin ஆஃப் a ப்ளஸ் ஒய்னு எழுதியிருக்கேன். இப்போது இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் த சைட்ஸ்ன்னு போட்டுட்டு ரெண்டு பக்கமாக வந்து என்ன பண்ணுறேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். உனக்கு லெஃப்ட் சைடில் பிரச்சனையே இல்லை. ஏன்னா எக்ஸப்ட் பண்ண உனக்கு என்னப்பா வரும் வெறும் 1 தான் வரும். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ இது வந்து உனக்கு u/v ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போது நீ ரெகுலராக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிற. டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணிக்கோ. அதாவது sin a ப்ளஸ் ஒய்யை ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கோ. அப்படி இல்லை நீ sin ஸ்கொயர் a ப்ளஸ் ஒய் அப்படின்னு போடலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸோ டினாமினேட்டரை வச்சுட்டு நியூமரேட்டரை பண்ணுறேன். ஸோ நியூமரேட்டர் என்னப்பா இருக்குது sin y இருக்கா? sin y பண்ணால் என்ன வரும் உனக்கு cos y வரும். ஃபர்தராக y பண்ணால் உனக்கு dy/dx கிடைக்கும். ஓகே? அண்ட் தென் மைனஸ் நியூமரேட்டரை வச்சுட்டு டினாமினேட்டரை பண்ணணும். sin y வச்சுட்டு sin ஆஃப் a ப்ளஸ் ஒய். நல்லா கவனி. sin ஆஃப் a ப்ளஸ் ஒய் பண்ணால் எனக்கு cos ஆஃப் a ப்ளஸ் ஒய் கிடைக்கும். அகைன் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற இந்த டேர்மு பண்ணால் ஏன்றது கான்ஸ்டன்ட் தான். ஸோ 0. y பண்ணால் உனக்கு dy/dx கிடைக்கும். புரியுதா? நல்லா கவனி. எப்படி பண்ணுறேன்னு பாரு. நியூமரேட்டர் வச்சு டினாமினேட்டர் பண்ணுறேன். அதாவது லிட்ரலாக இது வந்து என்னது v ஸ்கொயரு, இது வந்து vu டேஷ், இது வந்து uv டேஷ். உனக்கு புரியுறதுக்காக நான் நோட்டேஷன் ஒன்றா நான் போடுறேன். ஓகேவா? இப்போது இது வந்து உள்ளே நான் மல்டிப்ளை பண்ணலாம். சரியா? இது வந்து நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கவனி. இந்த ஈக்குவல் டு 1ன்றது நத்திங் பட் ரைட் சைடில் உனக்கு ஈக்குவல் டு 1 தான் வரும். அப்படி தானே? ஸோ இப்போ இதில் ரெண்டு டேர்ம்லேயுமே வந்து உனக்கு என்ன இருக்குது dy/dx இருக்கா? இங்கேயும் உனக்கு dy/dx இருக்குது, இங்கேயும் உனக்கு dy/dx இருக்குது. ஸோ நான் dy/dxை காமனாக வெளியே எடுக்கிறேன். ஓகேவா? காமனாக எழுதுக்கிறேன். அப்போ என்ன ஆகுன்னு பாரு. இங்கே நியூமரேட்டரில் உனக்கு என்ன இருக்கும் cos y sin a ப்ளஸ் ஒய் இருக்கும். இங்கே மைனஸ் sin y cos a ப்ளஸ் ஒய் இருக்கும். சரியா? அண்ட் தென் த ஹோல் டிவைடட் பை என்ன இருக்குது sin ஸ்கொயர் a ப்ளஸ் ஒய். அதாவது இந்த ஹோல் ஸ்கொயர் தான் நான் உள்ளே வந்து sin ஸ்கொயர் a ப்ளஸ் ஒய் எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 1ன்னு போடும். சரி, நான் வந்து லெஃப்ட்டில் 1 போடுறது பதிலாக ரைட்டில் 1 போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா இந்த டினாமினேட்டரை நான் வந்து இங்கே கொண்டு போனால் அவங்க மல்டிப்ளை ஆகிடும். அதுக்கு முன்னாடி இது மேலே இருக்குது என்னன்னு பாரு. இது வந்து cos a sin b மைனஸ் sin a cos b ஃபார்முலா இருக்குல்ல, sin a ப்ளஸ் b ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரியோட ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். புரியுதாப்பா? அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுன்னு பாரு. dy/dx ஆஃப் sin a ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் போடணும். அப்படி தானே? ஸோ a ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் அப்படின்னு போடுறேன். இந்த டினாமினேட்டரை ஏரோ மார்க் போட்ட மாதிரி நான் வந்து ரைட் சைடில் கொண்டு போயிடுறேன். அப்போ அது மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு அதே தான் அப்படியே திருப்பி கிடைக்கும். புரிஞ்சுதா? இப்போது ஒய்யும் உனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் உனக்கு என்ன இருக்குது dy/dx sin a இருக்குது. ரைட் சைடில் உனக்கு sin ஸ்கொயர் a ப்ளஸ் ஒய் இருக்குது. எனக்கு dy/dx தான் தேவை. அதனால் என்ன பண்ணுறேன் அதை ரைட் சைடில் கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு sin ஸ்கொயர் ஆஃப் a ப்ளஸ் ஒய் பை sin a அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான் உன்னுடைய ஆன்சர். இதுதான் உனக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டினில் பாரு.
இதை தான் வந்து அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. dy/dx தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் யூ கேன் ரைட் இட் ஆஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு முடிச்சுக்கோ. தேங்க் காட் இந்த கொஸ்டினில் வந்து அவங்க d²y/dx² கேட்கல. ஓகேவா, வெறும் சிங்கிள் டிஃப்ரென்ஷியேஷனோட முடிச்சிட்டதால உனக்கு இந்த கொஸ்டின் வந்து சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. சரியா, நெக்ஸ்ட் இப்போ let us move to the last question of this exercise. இப்போ கொஸ்டின் நம்பர் 28 பாரு. இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாரு. இதுவுமே வந்து உனக்கு ப்ரூவ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நீ வந்து டபுள் டிஃப்ரென்சியேஷனும் சிங்கிள் டிஃப்ரென்சியேஷனும் கண்டுபிடிக்கணும். இது வந்து எக்ஸாக்ட்லி சேம் லைக் அந்த 24, 25 கொஸ்டின்லாம் போட்டோம்ல, ஸோ அதே மாதிரி தான். அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா y2 அதாவது d²y/dx² வந்து அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. x 0வாக இருக்கும்போது அதோட வேல்யூவும் ஃபர்தராக கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஸ்லோலி. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு y = cos inverse x the whole squareனு கொடுத்துருக்கான். நல்லா கவனி, y = cos inverse of x the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அப்படியே எழுதிக்கோ, y cos inverse of x the whole square அப்படின்னு எழுதிக்கோ. y1 கண்டுபிடி. அதாவது y1ன்றது என்னப்பா dy/dx தான். சரி, அது உனக்கே புரியும், ஜஸ்ட் நான் எழுதுறேன். எதுக்கோ என்ன ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் இந்த 2ன்றது உனக்கு ஃப்ரண்ட்டில் வருமா, அப்போ 2 cos inverse of x and then cos inverse of x பண்ணால் என்ன வரும், -1/√1 இதுதான் வரும். cos inverse of x பண்ணால் இதுதான் -1/√1 - x². ஸோ இதை சிங்கிள் டேர்மில் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மைனஸை வந்து தனியாக எழுதிக்கோ. 1 × 2 2 வரும். ஸோ -2 cos inverse x /√1 - x² அப்படின்னு எழுதுறேன். இதுதான் வந்து உன்னுடைய y1. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல, இந்த ரூட் டேர்ம், இதை வந்து நான் லெஃப்ட் சைடில் கொண்டு வரேன். அப்போ என்ன வரும் உனக்கு √1 - x² into y1 is equal to -2 cos inverse of x அப்படின்னு பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு பக்கம் வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். சரி, ஏன்னா ரூட்டில் இருக்கும்போது எனக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷனாக கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் த சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன்ப்பா. நல்லா கவனி என்ன பண்ணுறேன்ட்டு, ஸ்கொயரிங் ஆன் போத் த சைட்ஸ். அப்படி ஸ்கொயர் பண்ணால் அப்படின்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற நெகட்டிவ் டேர்ம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன ஆகும், பாசிட்டிவ் ஆகும். லெஃப்ட் சைடில் இருக்கிற டேர்ம் என்ன ஆகும்னு பாரு, இந்த ஸ்கொயரோ ரூட்டை கேன்சல் ஆகிடுமா, அப்போ உனக்கு வெறும் 1 - x² தான் கிடைக்கும். புரியுதா, ஏன்னா நான் ஸ்கொயர் தான் பண்ணுறேன். அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் கேன்சல் ஆகிடும். ஸோ வெறும் 1 - x² தான் இருக்கும். y ஸ்கொயர் பண்ணால் y1² அப்படியே வந்துடும் உனக்கு. அண்ட் தென் இது வந்து 2 வந்து உனக்கு 4 ஆகிடும். இது வந்து ஹோல் ஸ்கொயர் தானே போட போகிறேன். ஸோ அதனால் cos inverse of x the whole square அப்படின்னு போடு. இப்போது திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் y தானே. அப்போ நான் இது எப்படி எழுதலாம்னா 4y அப்படின்னு எழுதலாம். புரிஞ்சுதா? இப்போது எனக்கு ஃபுல் ஃபங்க்ஷனுமே எக்ஸு வெறும் y பொறுத்து மட்டும்தான் இருக்குது. புரிஞ்சுதா? 1 x² y1² 4y எல்லாமே வந்து உனக்கு வெறும் x y y1 பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் both the sides. சரியா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுப்பா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், யூவியில் இருக்குது, ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 1 - x² வச்சுட்டு y1² பண்ணு. y1² பண்ணால் 2y1 கிடைக்கும். அகெயின் இந்த y1 பண்ணால் y2 கிடைக்கும். அதாவது d²y/dx² கிடைக்கும். அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு இல்லை ப்ளஸ் போட்டுட்டு இப்போ இதை வச்சுட்டு 1 - x² பண்ண. இதை பண்ணால் உனக்கு என்ன வரும், 1 பண்ணால் 0 தான் வரும், x² பண்ணால் -2xன்னு வரும். மைனஸ் இருக்குது, மறந்துடாது, இது வந்து மைனஸ். ஈக்குவல் டு இதை பண்ணால் உனக்கு வெறும் 4y1 மட்டும் தான் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரே பக்கமாக கொண்டு வந்தனா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ உனக்கு அது ஈஸியாக கிடச்சிரும். ஸோ 1 - x² 2y1 y2 இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் -2x y1². இந்த 4y1 இந்த பக்கம் வந்ததுன்னா -4y1 = 0 ஆகிடும். ஓகேவா? இப்போ எல்லாத்துலேயுமே வந்து 2 டிவைட் பண்ணிவிடு. எல்லாமே 2 2 இருக்குல்ல, அதாவது வெளில கொண்டு வந்துட்டு ரைட்டில் கொண்டு வந்தால் 0 ஆகிடும். அதை நான் டேரெக்டாகவே என்ன பண்ணுறேன், /2 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்துலையும் 2 தூக்கிடு. அப்போ என்ன வரும் உனக்கு, வெறும் 1 - x² y1 y2 கிடைக்கும், -x y1² கிடைக்கும். இங்கே 2 தான் கேன்சல் ஆச்சு, அப்போ 2 இருக்கும். 2y1 = 0. புரியுதாப்பா? இப்போது இதில் ஏதாவது காமன் டேர்ம் இருக்கா வெளில இருக்கிற மாதிரி? எதுவுமே வந்து உனக்கு காமன் டேர்ம் இங்கே இல்லை. சரியா? இப்போது இதில் என்ன பண்ணலான்னா y1ஐயும் நான் வந்து கேன்சல் பண்ணலாம். எல்லாத்துலேயும் y1 இருக்குல்ல, எல்லாத்துலையும் இங்கே ஒரு y1 இங்கே ஒரு y1 இருக்கா. ஸோ அகெயின் /y1 போடும். இல்லை நீ இங்கேயே பண்ணுறதுனால நீ பண்ணலாம். உனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக தனித்தனியாக பண்ணுறேன். இப்போ இதில் y1 தூக்கிட்டால் உனக்கு என்ன வரும், 1 - x² y2 -x y1 -2 = 0 தான் கிடைக்கும். இதை தான் வந்து அவங்க கொஸ்டினில் கேட்குறாங்க.
என்ன கேட்குறாங்க, இதுதான் அவங்க கொஸ்டினில் கேட்குறாங்க. ப்ரூவ் தட்னு கேட்டிருக்காங்களா, இதுதான். இல்லை சார் நான் இந்த மாதிரி எழுதணும் சார், கொஸ்டினில் கொடுத்த மாதிரி எழுதணும் அப்படின்னா அப்படியே எழுதிக்கும். y2ன்றது என்னது d2y/dx², y1ன்றது என்னது dy/dx -2 = 0. ஸோ இங்கே வந்து யூ கேன் ரைட் இட் ஆஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டு. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க ஃபர்தரானா when x = 0. ஓகேவா, இதில் எக்ஸோடைய வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது என்ன வேல்யூ கேட்குறாங்க, d2y/ds². இங்கே பாரு என்ன கேட்குறாங்க பாரு, when x = 0 y2 உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரியா, அப்போ என்ன பண்ணலாம், இதோட y2 ஓட வேல்யூ தான் கேட்குறாங்க அவங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் 0 சப்ஸ்டியூட் பண்ணு, என்ன வரும் உனக்கு 1 - 0 d2y/dx² கிடைக்குமா. இது எக்ஸால் இருக்கிறதால உனக்கு 0 ஆகிடும், இது உனக்கு -2 அப்படியே வரும். ஓகேவா, இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்னப்பா வரும், d2y/dx². இங்கே வெறும் -2 = 0 வரும். எனக்கு இது மட்டும் தான் தேவை, அதனால் -2வை ரைட் சைடில் கொண்டு போனால் எனக்கு d2y/dx² = +2 ஆகிடும். இவ்வளோ தான் உன்னுடைய ஆன்சர். இதை தான் அவங்க கேட்குறாங்க. எக்ஸ் வந்து 0வாக இருக்கும் பொழுது y2 உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஸோ அதுதான் அதோட வேல்யூ வந்து உனக்கு 2 தான். அதாவது உனக்கு என்ன கிடச்சிதோ, என்ன ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்கல்ல, ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்கல்ல ப்ரூவ் பண்ண சொல்லி, அதில் வந்து எக்ஸ் 0 அப்படின்னு போட்டோன்னா உனக்கு இந்த டேர்ம் 0 ஆகிடும். மிடில் டேர்ம் ஏன்னா எக்ஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கல, ஸோ மிடில் டேர்ம் உனக்கு 0 ஆகிடும். இதில் உனக்கு 1 மட்டும் இருக்கும், இந்த இது 0 ஆகிடும். ஸோ d2y/dx -2 = 0னா -2 ரைட் சைடில் கூட்டு போனால் அவர் வந்து +2ஆக மாறிடும். ஸோ தட்ஸ் ஆல் வித் யுவர் 28th question and that's all with your entire exercise 10.4. ஓகேவா, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 10.4 எக்ஸசைஸை வந்து நான் 4 தனித்தனி 7 சம்ஸ் வீடியோஸாக போட்டிருக்கேன். எல்லா லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலன்னா யூ கேன் வாட்ச் அண்ட் யூ கேன் தரோ வித் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, இஃப் யூ லைக் மை எக்ஸ்ப்ளனேஷன், ப்ளீஸ் ஹிட் லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம் ஆல்சோ. பிஃபோர் மூவிங் ஆன், ப்ளீஸ் டோன்ட் forget to subscribe to our channel. ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் you will be getting the notification. Thanks for watching. Take care. Bye bye. Catch you all in the next video.